முதலமைச்சர் விஜயை சென்னை தலைமைச் செயலகத்தில் பரந்தூர் விவசாயிகள் சந்தித்தனர். பரந்தூர் விமான நிலைய திட்டம் கைவிடப்பட்டதற்கு அவர்கள் நன்றி தெரிவித்தனர். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் விஜய் 750 ஏசி மின்சார பஸ் சேவையை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதேபோல் 55.58 கோடி ரூபாய் மதிப்பில் 120 புதிய பேருந்துகளையும் முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். மேட்டூர் அணையை திறப்பது குறித்து கூடிய விரைவில் நல்ல செய்தி சொல்லப்படும் என சட்டப்பேரவையில் அமைச்சர் ஆனந்த் தெரிவித்தார். மேட்டூர் அணை திறப்பு தொடர்பாக திமுகவை சேர்ந்த கோவிச்செழியன் உள்ளிட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த அமைச்சர் ஆனந்த் விரைவில் நல்ல செய்தி சொல்லப்படும் என தெரிவித்தார். தமிழ்நாட்டிற்கு அடுத்த 15 நாட்கள் வினாடிக்கு 9,000 கன அடி நீரை கர்நாடகா திறந்துவிட வேண்டும் என்று காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. காவிரி நீர் ஒழுங்காற்றுக் குழுவின் பரிந்துரையை ஏற்று காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. டெட் தேர்வில் இருந்து விலக்களிக்க கோரிய தீர்மானம் சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. மத்திய அரசு சட்டத்திருத்தம் கொண்டுவர வேண்டும் என்றும் தீர்மானத்தில் வலியுறுத்தப்பட்டது. டெட் தேர்வு தொடர்பான தவேக அரசின் தீர்மானத்திற்கு திமுக ஆதரவு தெரிவித்துள்ளது. நாடாளுமன்றத்தில் சட்டம் இயற்றுவதற்கு திமுக உறுதுணையாக இருக்கும் என்றும் உறுதியளித்துள்ளது. தமிழர்கள் சுட்டுக்கொலை விவகாரத்தில் கர்நாடக அரசிடம் விளக்கம் கேட்கப்பட்டதா என்று சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழர்கள் 3 பேரின் விழா எலும்புகள் முறிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். முஸ்லிம்கள் தீவிரவாதிகள் என 5 முறை திமுகவினர் பேசியதாக சட்டப்பேரவையில் தவேக எம்எல்ஏ முஸ்தபா கூறியதால் பரபரப்பு நிலவியது. இதற்கு திமுக எம்எல்ஏக்கள் எழுந்து நின்று அமளியில் ஈடுபட்டனர். முஸ்லிம்களை பற்றி திமுகவினர் கூறியது மனதுக்கு கஷ்டமாக இருந்ததாகவும் முஸ்தபா அழுது கொண்டே கூறினார். ஏவாவேலு தடுத்தும் திமுக எம்எல்ஏக்கள் பூண்டி கலைவாணன் வசந்தம் கார்த்திகேயன் அவைக்கு முன்புறம் சென்று அமளியில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. முறையாக நடந்து கொள்ளவில்லை என்றால் நடவடிக்கை என சபாநாயகர் எச்சரிக்கை விடுத்தார். திமுக எம்எல்ஏக்களின் உருட்டல் மிரட்டல்களுக்கு பயப்பட மாட்டோம் என்று அமைச்சர் ராஜ்மோகன் பதிலடி கொடுத்துள்ளார். திமுகவினர் ஒருமையில் அவதூறாக பேசுவதாகவும் கடுமையாக விமர்சித்தார். முஸ்தபா அளித்த ஆதாரத்தை அவை மாண்பு கருதி நடந்ததை நடந்ததாகவே விடுவதாக சபாநாயகர் தெரிவித்துள்ளார். அவை குறிப்பில் உள்ளதையே முஸ்தபா பேசியதாகவும் சபாநாயகர் குறிப்பிட்டுள்ளார். குறுவை சாகுபடிக்காக தண்ணீர் திறந்துவிடப்படவில்லை எனவும் எடப்பாடி பழனிசாமி சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணை திறப்பு குறித்து 15 நாட்களுக்கு முன்பே அறிவிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். தேர்தலில் அளித்த வாக்குறுதிகளின்படி தவேக அரசு இன்று வரை மகளிர் உரிமைத் தொகை வழங்காதது ஏன் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா கேள்வி எழுப்பியுள்ளார். மாற்றம் என்று கூறி எந்தவிதமான மாற்றமும் தமிழ்நாட்டில் இல்லை என அவர் விமர்சித்தார். தமிழ்நாடு உள்ளிட்ட 4 மாநிலங்களில் அரிய வகை கனிம சுரங்கம் அமைக்க 20 நிறுவனங்கள் விண்ணப்பித்துள்ளன. கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஐரல் நிறுவனம் ஏற்கனவே அரிய கனிம சுரங்கம் அமைத்து செயல்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் மக்களிடம் கருத்து கேட்காமல் மத்திய சுரங்கத்துறை இதற்கு அனுமதி வழங்க வாய்ப்புள்ளதாக கூறப்படும் நிலையில் மாநில அரசு உடனடியாக ஆய்வு செய்து முடிவை அறிவிக்க வேண்டும் என சமூக செயற்பாட்டாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஏகனாபுரம் கிராம மக்கள் பரந்தூர் விமான நிலைய திட்டம் கைவிடப்படுவதாக முதலமைச்சர் விஜய் அறிவித்ததைத் தொடர்ந்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். நீண்ட காலமாக பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்த மக்கள் முதல்வரின் அறிவிப்பை வரவேற்று பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் அவரது மனைவியிடம் சிபிஐ அதிகாரிகள் 2 மணி நேரம் விசாரணை மேற்கொண்டனர். ஆம்ஸ்டாங்கிற்கு இருந்த பகை, கொலை மிரட்டல் போன்ற தகவல்களை கேட்டறிந்தனர். கொலைக்கு பின்னர் யாரேனும் மிரட்டினார்களா என்ற கோணத்திலும் விசாரணை நடத்தினர். தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்திற்கான டெண்டர் கோரலில் 11 முன்னணி நிறுவனங்கள் பங்கேற்றதாக அமைச்சர் அருண்ராஜ் கூறியிருக்கிறார். டெண்டரில் மிக குறைந்த தொகையாக இதர செலவுகளுக்கு 1 பைசா மற்றும் அதற்கு இசைவு தெரிவித்த 2 நிறுவனங்களுக்கு வெளிப்படைத்தன்மையுடன் ஆணை ஒதுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் சர்க்கரையின் விலை தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் உலக புகழ்பெற்ற ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவாவின் விலையும் கிலோவுக்கு 80 ரூபாய் வரை உயர்ந்துள்ளது. கடந்த வாரம் 320 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட 1 கிலோ பால்கோவா தற்பொழுது 400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது.
சென்னை விமான நிலையத்தில் மோசமான வானிலை காரணமாக 9 விமானங்கள் தரையிறங்க முடியாமல் வானில் வட்டமடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வானிலை சீரானதும் விமானங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக தரையிறங்கியதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே திரௌபதி அம்மன் கோவிலில் திருட்டில் ஈடுபட்ட மூவரை போலீசார் கைது செய்தனர். மங்களம்பேட்டை அருகே பூவனூர் திரௌபதி அம்மன் கோவிலில் 57 கிலோ எடையுள்ள கிருஷ்ணர் வெண்கல சிலை திருடப்பட்டது. இதுகுறித்த புகாரின் பேரில் விசாரணை நடத்திய போலீசார் உளுந்தூர்பேட்டை அருகே காட்டுநெமிலியைச் சேர்ந்த அஜித், சக்திவேல் மற்றும் 13 வயது சிறுவன் ஆகியோர் திருட்டில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதையடுத்து மூவரையும் கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து குறைந்து வருவதால் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. பவானிசாகர் அணையின் நீர்மட்டம் 53 அடிக்கு கீழ் சென்றதாலும் அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து குறைந்து வருவதாலும் ஈரோடு மாவட்டத்தில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் இருப்பதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 13,000 கனஅடியிலிருந்து 12,000 கனஅடியாக குறைந்துள்ளது. நீரின் வேகம் மற்றும் ஆற்றின் நிலவரத்தை தொடர்ந்து கண்காணித்து வரும் அதிகாரிகள் பாதுகாப்பான சூழல் ஏற்பட்ட பின்னரே பரிசல் இயக்கத்திற்கு அனுமதி வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளனர். எழும்பூர் ரயில் நிலைய மறுசீரமைப்பு பணி காரணமாக இம்மாதம் 25ஆம் தேதி முதல் செப்டம்பர் 6ஆம் தேதி வரை 25 ரயில்களின் சேவைகள் மாற்றம் செய்யப்பட உள்ளன. சென்னை கடற்கரை செங்கல்பட்டிற்கு ஆகஸ்ட் 26 முதல் செப்டம்பர் 7ஆம் தேதி வரை புறப்பட வேண்டிய மின்சார ரயில் கடற்கரை தாம்பரம் இடையே பகுதி ரத்து செய்யப்படுகிறது. இது தவிர 6 மின்சார ரயில்களின் சேவைகள் மாற்றம் செய்யப்பட உள்ளன. இந்த தகவலை சென்னை ரயில்வே கோட்ட அதிகாரிகள் தெரிவித்தனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே நாட்டு வெடிகுண்டுகள் வெடித்து 4 பேர் படுகாயமடைந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அம்முண்டி பகுதியில் இஸ்மாயில் என்பவரின் இறைச்சி கடைக்கு நரிக்குறவர் இனத்தை சேர்ந்தவர் இறைச்சி வாங்க வந்தார். அப்போது அங்கே இருந்த இருசக்கர வாகன மெக்கானிக் ஸ்பேனரால் அவரது பையில் அடித்தபோது நாட்டு வெடிகுண்டு பயங்கர சத்தத்துடன் வெடித்தது. அதில் 8 வயது சிறுவன் உள்பட 4 பேர் படுகாயமடைந்தனர். தாய்லாந்திலிருந்து கடத்தி வரப்பட்ட 14 கோடியே 40 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 14.5 கிலோ ஹைட்ரோபோனிக் கஞ்சா சென்னை விமான நிலையத்தில் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். பாங்காக்கிலிருந்து வந்த விமானத்தில் பயணித்த ஒரு பெண்ணின் சூட்கேஸை சுங்கத்துறை அதிகாரிகள் மத்திய போதை தடுப்பு அதிகாரிகள் சோதனை செய்தனர். அந்த சூட்கேஸில் பதப்படுத்தப்பட்ட கஞ்சா இருந்தது தெரியவந்ததை அடுத்து அதை பறிமுதல் செய்த அதிகாரிகள் அந்த பெண்ணிடம் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் சோமங்கலம் அருகே தனியார் வங்கி ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து 9 லட்சம் ரூபாய் பணத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றனர். புதுப்பேர் பகுதியில் ஐசிஐசிஐ வங்கிக்கு சொந்தமான ஏடிஎம் மையத்தில் பணம் எடுப்பது போல் வந்த மர்ம நபர்கள் சிலர் இரும்பு ஆயுதங்களை பயன்படுத்தி ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து 9 லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையடித்து சென்றனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள பகல் நேரத்திலேயே புலி உலா வந்ததால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். விமலகிரி பகுதியில் குடியிருப்பை ஒட்டி அமைந்துள்ள தேயிலை தோட்டத்தில் பகல் நேரத்தில் உரிமையவாறு புலி உலா வந்துள்ளது. அந்த சத்தத்தை அறிந்த குடியிருப்பு வாசிகள் அங்கு சென்று பார்த்தபோது தேயிலை தோட்டத்தின் நடுவே சர்வ சாதாரணமாக நடந்து சென்றுள்ளது. இதை அவர்கள் வீடியோ பதிவு செய்து வெளியிட்டுள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே 2 பேரை அடித்துக் கொன்ற ஆட்கொல்லி புலியை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கும் பணியில் வனத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். பொதுமக்கள் தனியே செல்லக்கூடாது என வனத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. புலியை பிடிக்க அனைத்து நடவடிக்கையும் எடுத்துள்ளதாக வனத்துறையினர் தெரிவித்தனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உடல்நலக்குறைவு காரணமாக பெண் யானை உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தேக்கம்பட்டி பள்ளத்தில் பெண் யானை ஒன்று நோய்வாய்ப்பட்டு படுத்து கிடந்தது. இதுகுறித்து சம்பவ இடத்திற்கு வந்த மருத்துவர்கள் முதற்கட்ட சிகிச்சை அளித்தனர். ஆனாலும் சிகிச்சை பலனின்றி பெண் யானை உயிரிழந்தது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் ஆசனூர் அருகே கரும்பு ஏற்றி சென்ற லாரியை காட்டு யானைகள் திடீரென வழிமறித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ஓட்டுநர் தொடர்ந்து ஆரன் எழுப்பியதும் யானைகள் வனப்பகுதிக்குள் சென்றன. கரும்பு லாரிகளை குறிவைத்து யானைகள் அடிக்கடி வழிமறிப்பதால் சத்தியமங்கலம் மைசூர் தேசிய நெடுஞ்சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்துள்ளனர்.
செப்டம்பர் 11ஆம் தேதி வங்கிகள் நாடு தழுவிய வேலைநிறுத்தத்தில் ஈடுபட முடிவு செய்துள்ளது. இந்த வேலைநிறுத்தம் நடைபெற்றால் செப்டம்பர் 11ஆம் தேதி, அதைத் தொடர்ந்து 2 நாட்கள் வங்கி விடுமுறை, செப்டம்பர் 14 விநாயகர் சதுர்த்தி என தொடர்ந்து 4 நாட்கள் பொதுத்துறை வங்கிகளின் சேவை பாதிக்கப்படும். மத்திய அரசு தங்களுக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. வாக்குறுதியை மத்திய அரசு நிறைவேற்றாவிட்டால் செப்டம்பர் 5ஆம் தேதி டெல்லியில் இளைஞர் பேரணி நடத்துவதாக கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி அறிவித்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பல்வேறு வித்தியாசமான வடிவங்களில் விநாயகர் சிலைகள் விற்பனைக்கு குவிந்துள்ளன. விஸ்வரூபம், ராமபண்டு, பாலுமாமா, பாலாஜி, நடராசர் உள்ளிட்ட பல்வேறு வடிவங்களில் பார்வையாளர்களை கவர்ந்து வருகின்றன. விநாயகர் சிலைகளின் வருகை விழாவின் எதிர்பார்ப்பை மேலும் அதிகரித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின் ரம்மன் பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக வீடுகளில் விரிசல்கள் ஏற்பட்டுள்ளன. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அங்குள்ளவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டனர். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் குறித்த தவறான தகவல்களை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்று இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த இயந்திரங்களில் இணையதளம் கிடையாது என்பதால் இவற்றை வெளியிலிருந்து யாரும் ஹேக் செய்யவோ அல்லது கட்டுப்படுத்தவோ முடியாது என்றும் விளக்கம் அளித்துள்ளார். ரஷ்யா சென்றுள்ள வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கரை அந்நாட்டு அதிபர் விளாடிமிர் புதின் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகம், எரிசக்தி, அணுசக்தி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் நிலவி வரும் பலதரப்பட்ட பொருளாதார ஒத்துழைப்பு குறித்து விரிவாக விவாதித்தனர். சத்தீஸ்கர் மாநிலத்தில் பாதுகாப்பு படையினர் நடத்திய சோதனையில் அதிக அளவிலான நக்சலைட் ஆயுதங்கள் மற்றும் வெடிபொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இந்த நடவடிக்கையின் போது SLR ரக துப்பாக்கிகள், மஸ்கெட் துப்பாக்கிகள், பிஜிஎல் லான்ச்சர்கள், கையெறி குண்டுகள் மற்றும் பிற பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன. பாஜக ஆட்சியை அகற்றும் வரை ஓய மாட்டேன் என திரிணாமுல் காங்கிரஸ் கட்சித் தலைவர் மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து முகநூலில் பேசிய அவர், மக்கள் தொகை கணக்கெடுப்பு படிவங்களில் கையெழுத்திடுவதற்கும் தனிப்பட்ட தரவுகளை பகிர்வதற்கும் முன்பு மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என கூறினார். நான் அரசியலில் இருந்து சந்நியாசம் மேற்கொள்ளப் போவது இல்லை எனவும் அவர் கூறினார். நாட்டில் சர்க்கரை பற்றாக்குறை சிறிதளவும் இல்லை என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சர்க்கரையின் இந்த சமீபத்திய விலை உயர்விற்கு எத்தனாலை காரணம் காட்டக்கூடாது என்று தெரிவித்துள்ள மத்திய அரசு, முதல் முன்னுரிமை உள்நாட்டு நுகர்வுதான் என்றும் தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிராவில் ஆட்டோ, கார் ஓட்டுநர்களுக்கு கட்டாயம் மராத்தி பேச தெரிந்திருக்க வேண்டும் என அம்மாநில முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் அறிவித்துள்ளார். மராத்தி மொழியறிவு இல்லாத ஓட்டுநர்கள் வாகன ஓட்டுநர் உரிமத்தை இழக்கும் அபாயத்தை எதிர்நோக்குவர் என்றும் எச்சரித்துள்ளார். வருகிற சட்டசபை தேர்தலில் பஞ்சாபில் அனைத்து 117 தொகுதிகளிலும் போட்டியிட்டு வெற்றி பெற்று பாஜக ஆட்சி அமைக்கும் என பாஜக தேசிய பொதுச் செயலாளர் BL சந்தோஷ் தெரிவித்துள்ளார். பஞ்சாப் தேர்தலுக்கு பாஜக தயாராகிவிட்டது என்றும் அதனை மெய்ப்பிக்கும் வகையிலான வேலைகளில் முழு அளவில் தயாராகிவிட்டது என்றும் கூறியுள்ளார். ஓசூர் பொம்மச்சந்திரா இடையே மெட்ரோ ரயில் சேவை சாத்தியம் இல்லை என பெங்களூரு மெட்ரோ கர்நாடக அரசிடம் அறிக்கை சமர்ப்பித்துள்ளது. சென்னை, பெங்களூரு இரு மெட்ரோ நிறுவனங்களும் வெவ்வேறு தொழில்நுட்ப கட்டமைப்புகளை கொண்டது எனவும் இவற்றை ஒரே பாதையில் இணைத்து இயக்குவது பெரும் தொழில்நுட்ப சவாலாக இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாட்னாவில் 70வது பீகார் பொது சேவை ஆணையம் தேர்வை ரத்து செய்ய கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் தண்ணீர் பீச்சியடிக்கப்பட்டு குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்டனர். ஆளுநர் மாளிகையான ராஜ்பவனை நோக்கி பேரணியாக புறப்பட்டனர். பேரணியை போலீசார் தடுத்து நிறுத்த முயன்ற நிலையில் போராட்ட களத்தில் பதற்றமான சூழல் நிலவியது. டெல்லியில் பெய்த கனமழையால் பல்வேறு பகுதிகளில் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதுடன் கடும் தண்ணீர் தேக்கமும் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக முக்கிய சாலைகள் மற்றும் சந்திப்புகளில் வாகன போக்குவரத்து பாதிக்கப்பட்டு பல இடங்களில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. ஹரியானா மாநிலம் குருகிராமில் பெய்த கனமழையால் பல்வேறு பகுதிகளில் மழை நீர் தேங்கியது. குறிப்பாக ராஜீவ் சவுக் பகுதியில் சாலைகள் முழுவதும் தண்ணீரில் மூழ்கியதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். இதனிடையே சாலையில் தேங்கிய மழை நீரில் சிறுவர்கள் குதித்து விளையாடியதுடன் நீச்சல் அடித்தும் மகிழ்ந்தனர்.
கேரள மாநிலம் பந்தளம் அருகே குரம்பாளா பகுதியில் ஓணம் பண்டிகையை முன்னிட்டு சிறார்கள் பாரம்பரியமான புலி நடனம் கலை நிகழ்ச்சியை நடத்தி அசத்தினர். சிறார்கள் வீடு வீடாக சென்று புலிகளி நிகழ்ச்சியை நடத்தி அப்பகுதி மக்களை மகிழ்வித்தனர். சத்தீஸ்கர் மாநிலம் கோர்பாவில் ஹஸ்தேவ் ஆற்றில் நீர்மட்டம் திடீரென உயர்ந்ததால் தேவ்பரி சுற்றுலா தலத்தில் உள்ள தீவு பகுதியில் 3 பேர் சிக்கிக் கொண்டனர். இதுகுறித்து தகவல் கிடைத்ததும் போலீசார் மற்றும் மீட்புப் படையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று அவர்களை பாதுகாப்பாக மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். இந்தியாவில் கோதுமை ஏற்றுமதிக்கு கடந்த 4 ஆண்டுகளாக விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளை மத்திய அரசு நீக்கியுள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டு உள்நாட்டு சந்தையில் கோதுமை விலை உயர்வு மற்றும் உணவு பாதுகாப்பை கருத்தில் கொண்டு ஏற்றுமதிக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன. 2025-2026ஆம் ஆண்டில் இந்தியாவின் கோதுமை உற்பத்தி சுமார் 120.2 மில்லியன் டன் என மதிப்பிடப்பட்டுள்ள நிலையில் அரசின் கையிருப்பும் போதுமான அளவில் இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது.